ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற மீட்டர் பாக்ஸை மாற்றலான்ட்டு இருக்கோம். ஏன்னா அது தென்மேற்கு மூலையில் இருக்குது. நிறைய சொல்கிறாங்க அது வாஸ்துபடி தவறு, தென்மேற்கில் இருக்காது, தென்கிழக்கு பக்கம் இருக்கணும்னு. அதனால் இதை இன்றைக்கி மாற்றுறோம். பார்த்திங்கன்னா எங்கள் வீடு முன்னாடி ஃப்ரண்டேஜ் 50 அடி. அதனால் 25 அடி பிரித்தோம். இந்த பக்கம் 25, இந்த பக்கம் 25. தென்கிழக்குங்கிறது இந்த 25ல் வரணும். அதனால் இந்த இடத்த செலக்ட் பண்ணிக்கிறோம். அதாவது பொருள்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். பைப்பு, ஜிஏ பைப்பு, போர்டு, கேபிள். இப்போ மாற்றும் போது அவங்க சொன்னாங்க மெயின் லைனில் நீங்கள் மாற்றிடணும், இந்த சர்வீஸ் ஒயரை மாற்றணும்னு சொன்னாங்க. ஒரு சின்ன வேலையாக தான் தெரியும். முதல்ல நம்ம எந்த வேலையும் பார்த்திங்கன்னா சின்ன வேலையாக தான் தெரியும். ஆனால் ஆரம்பிச்சிங்கன்னா அது பட்ஜெட்டோட அதிகமாக தான் போகும். அதே போர்டு தேக்கு போர்டு நிறைய பேனல் மாதிரி இருந்துச்சு. அதனால் திக்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த போர்டு நல்லதாக இருக்குன்னு சொன்னார் எலக்ட்ரிஷியன். அவர் எர்த்தும் அப்படியே மாற்றிடலான்ட்டு இருக்கும். பைப்பு பார்த்திங்கன்னா ஜிஐ பைப்பு, இது 1.5 இன்ச் பைப்பு, கலாய் பைப்பு. ஆனால் ஹைட்டாக முன்னாடி மாற்றங்காட்டி ரோட்டில் படாமல் இருக்கணும். வண்டி கிண்டி போனால் ரோடு, ஏன்னா ரோடு போஸ்ட் எங்களுக்கு ரோட்டை கிராஸ் எதிர்பக்கம் இருக்குது. அதனால் ஒரு 10 அடி ஹைட்டுக்கு வச்சிடலான்ட்டு வாங்கியிருக்கோம். பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி பார்த்திங்கன்னா இது சவுத் ஈஸ்டில் இருக்குது. இதில் கேன்டிலீவர் மாதிரி மாடிப்படி குடிக்காமல் ஒரு செவுறு கட்டிட்டோம். அது ஒரு தப்பு வாஸ்துப்படி. அதே மாதிரி மெயின் பார்த்திங்கன்னா சவுத் ஈஸ்ட் கார்னர் வச்சுருந்தோம். இப்போ அதனால் அங்கே வெறும் சப்ளை மட்டும் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஈட்டி இதை நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணுவோம். இந்த ரூமு இந்த இதுக்கு வச்சு இந்த கார்னரில் செவுறு எழுப்பி அப்படியே போய் இது ஸ்கொயர் ஆக்கிக்கணும். இது நீங்கள் ஸ்கொயர் அந்த செவரு இது வரைக்கும் நீங்கள் ஸ்கொயர் ஆக்கிட்டிங்கன்னா பில்டிங் உங்களுக்கு ஸ்கொயர் ஆகிடும். மெயின் இப்போ இந்த பக்கம் சவுத் ஈஸ்ட்டு தென்கிழக்கு கார்னரில் வச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாதிரி நீங்களும் இபி லைன்லாம் சவுத் வெஸ்ட்டு அந்த மாதிரி கார்னர் இருந்துச்சுன்னா குபேரி மூலையில் பக்கம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தென்கிழக்கு அந்த பக்கம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும்.